வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சுபயோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு ரொம்பவே முக்கியமானதுங்க. இப்போ ஜூன் மாசம் முடிஞ்சு கரெக்டா ஜூலை மாசம் பிறந்துடுச்சு. ஒவ்வொரு மாசம் பிறக்கும் போதும் கிரகங்களோட நிலையில பல மாற்றங்கள் நடக்கும். சூரியன் பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சுக்கிரன் பெயர்ச்சி அப்படின்னு கிரகங்கள் தங்களோட இடங்களை மாற்றும் போது அதோட கதிரியக்க தாக்கங்கள் நம்மளோட 12 ராசிகள் மேலேயும் கண்டிப்பா இருக்கும். பாரம்பரிய ஜோதிட கணக்குகளின்படி இந்த ஜூலை 2026ல சில கிரகங்களோட சேர்க்கை மற்றும் பார்வைகளால ஒரு 4 ராசிக்காரர்கள் மட்டும் சில விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனத்தோடவும் நிதானத்தோடவும் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நான் சொல்லும்போது உடனே மனசுல ஒரு பயமோ பதற்றமோ வந்துட வேணாம். ஜோதிடம்ன்றது நம்மள பயமுறுத்துறதுக்காக கிடையாது. வர்றதுக்கு முன்னாடி காப்போம்னு சொல்ற மாதிரி தான். எந்தெந்த இடங்கள்ல நம்ம நிதானமா அடி எடுத்து வைக்கணும்னு நமக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யற ஒரு வழிகாட்டி தான். இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் ஜூலை மாசம் முழுக்க கெட்டது தான் நடக்கும்னு இதுக்கு அர்த்தமே கிடையாதுங்க. எந்தெந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அலர்ட்டா இருந்தா வரக்கூடிய தடைகளையும் நஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கிக்கிட்டு நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் இதோட உண்மையான நோக்கம். இந்த ஜூலை 2026ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அந்த 4 ராசிகள் யார் யார்? அவங்க தொழில்ல, பண விஷயத்துல, குடும்பத்துல எதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்? அதோட வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவா மாத்துறதுக்கு நம்மளோட முன்னோர்கள் சொன்ன எளிய பாரம்பரிய பரிகாரங்கள் என்னென்ன? இதையெல்லாம் பத்தி இன்னைக்கு வீடியோல ரொம்ப அழகா பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு ஒரு லைஃப் கைடாகவும் இருக்க போகுது. அதனால எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதலாவதாக எந்த ராசின்னு பார்க்கலாம். மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் சில சவால்களும் அதே நேரத்தில் முக்கியமான படிப்பினைகளும் நிறைந்த ஒரு மாசமா இருக்க போது. பண விஷயங்கள்ல பேராபத்து, அதாவது கவனம் தேவை உங்களுக்கு. மிதுன ராசிக்காரங்களே, இந்த மாசத்துல உங்களோட ராசிநாதனான புதனின் சஞ்சார நிலவரத்தால பண வரவு இருந்தாலும் அதை விட டபுள் மடங்கு செலவுகளோ இல்லாட்டி பண நஷ்டங்களோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யாராவது ஃப்ரெண்ட்ஸு சொல்றாங்க, சொந்தக்காரங்க கேட்குறாங்கன்னு உடனே அவசரப்பட்டு பெரிய தொகையை கடனா கொடுக்காதீங்க. இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு வந்துடும்னு நம்பி கொடுத்தா அந்த பணம் திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம் பணமும் போச்சு பழக்கமும் போச்சுன்ற கதை ஆயிடும். முதலீடுல கவனம் தேவை, நிதானம் தேவை. புதுசா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, பிசினஸை பெருசாக்குறேன்னு சொல்லி கடன் வாங்கி முதலீடு பண்றது, புதுசா நிலம் இல்லாட்டி சொத்து வாங்குறது, இது மாதிரியான விஷயங்கள்ல இப்போதைக்கு அவசரம் காட்டாதீங்க. எந்த ஒரு அக்ரிமெண்ட் இல்லாட்டி டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா படிச்சு பார்த்து பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு பண்ணுங்க. அவசரப்பட்டு போடுற கையெழுத்து அப்புறம் சட்ட பிரச்சனைகள்ல கொண்டு போயிட்டு விட்டுறலாம். அடுத்ததா வேலை மற்றும் தொழில் சூழல். ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதுசாக பொறுப்புகள் உங்கள் தலைமையில் விழலாம். ஏன் நமக்கு மட்டும் இவ்வளோ வேலைன்னு சலிச்சுக்காமல் செய்யுங்க. ஏன்னா அவசரத்தில் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன தப்பு கூட உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கெட்ட பேரை வாங்கி தந்துடும். உங்களோட ஐடியாக்களை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் ரகசியம் காத்துக்கிறது ரொம்பவே நல்லது. குடும்பத்தில் வாக்குவாதங்கள், கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லாட்டி அப்பாவோடையோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஸோ நீங்கள் நல்ல எண்ணத்தில் தான் சொல்வீங்க, ஆனால் அது மற்றவங்களுக்கு தப்பாக புரியும். அதனால இந்த மாதம் பேசினால் வார்த்தை மௌனமே மேலானது அப்படின்ற கொள்கையை வச்சுக்கோங்க. எளிமையாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் முழுக்க புதன்கிழமைகளில் காலையில் குளிச்சுட்டு மன அமைதியோட விநாயக பெருமானையோ இல்லாட்டி பெருமாளையோ வழிபாடு பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் ஏழை மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சிலு இது மாதிரி கல்வி உதவிகளை செய்யுங்க. புத பகவானுக்கு கல்வி தானம் ரொம்ப பிடிக்கும். இது உங்களோட புத்தி கூர்மையை அதிகமாக்கி சரியான முடிவுகளை எடுக்க வைக்கும். இரண்டாவதா சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசினாலுமே கம்பீரமும் தைரியமும் நிறைந்த ராசி. ஆனால் இந்த ஜூலை 2026ல உங்களோட கம்பீரத்தை காட்டாமல் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய இடங்கள் இருக்கு. வரவு மிஞ்சுற செலவுகள். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் புது புது வாய்ப்புகள் தேடி வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் கையில் வர பணம் எப்படி போகுதுன்னே தெரியாத அளவுக்கு ஆன்லைன் ஷாப்பிங், ஆடம்பர செலவுகள், தேவையில்லாத மெயின்டெனன்ஸ் செலவுகள்னு லிஸ்ட்டு நீண்டுட்டே போகும். ஆசை இருக்குன்னு சொல்லி கிரெடிட் கார்டை தேய்ச்சி தேவையில்லாத பொருட்களை வாங்கி மாட்டிக்காதீங்க. இந்த மாதம் பட்ஜெட் போட்டு வாழ பழகிக்கோங்க. உடல் நலத்துல அலட்சியம் வேண்டாம். ராசிநாதன் சூரியனின் அமைப்பால் இந்த மாதம் உங்களுக்கு உடல் சோர்வு, சரியான தூக்கமின்மை, கண் எரிச்சல் இல்லாட்டி வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். எனக்கு என்னப்பா நான் சிங்கம் மாதிரின்னு உடம்ப அலட்சியப்படுத்தாதீங்க. வெளியிடங்களில் சாப்பிடும்போது சுத்தமான உணவானு பார்த்து சாப்பிடுங்க. தினமும் குறைஞ்சது 7 மணி நேரமாவது தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆரோக்கியம் தான் நமக்கு முதல் சொத்து.
அடுத்ததா கோபத்தை கட்டுப்படுத்துங்க. உங்களுக்கு இயல்பாவே கோபம் கொஞ்சம் அதிகமா வரும். இந்த மாசம் அது இன்னும் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். ஆஃபீஸ்லயோ இல்லாட்டி சொந்த பிசினஸ் செய்யற இடத்துலயோ சக ஊழியர்கள் கிட்ட உங்களோட கருத்தை சொல்லும்போது அதிகார தோரணையா பேசாம அன்பா பேசி காரியத்தை சாதிச்சுக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லாத பகை உருவாகி உங்களோட நிம்மதியை கெடுத்துடும். அடுத்ததா நீங்க செய்ய வேண்டிய எளிமையான பாரம்பரிய பரிகாரம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிக சிறந்த பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு தான். தினமும் காலையில எழுந்து சூரிய பகவானை பார்த்து கும்பிட்டு சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல கோதுமையால செஞ்ச உணவை பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். எல்லாத்தையும் விட முக்கியம் உங்களோட அப்பாவோட ஆசீர்வாதம். அப்பாவோட மனசு குளிரும்படி நடந்துக்கிட்டாலே சூரியனோட அத்தனை நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் பாசிட்டிவா மாறிடும். மூன்றாவதா நம்ம பார்க்க போற ராசி கும்பராசி. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் பொறுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் தாரக மந்திரமா இருக்கணும். குடும்பத்துல ஈகோ பிரச்சனைகள், கும்பராசிக்காரங்களே இந்த மாசத்துல உங்க குடும்பம் மற்றும் வீடு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவே அமைதியா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லாட்டி அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயோ சொத்து விஷயமாகவோ இல்லாட்டி வீடு பட்ஜெட் விஷயமாகவோ சின்னதா ஆரம்பிக்கிற பேச்சுவார்த்தை பெரிய சண்டையில போயிட்டு முடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்றது தான் சரி, நீ சொல்றது தப்பு அப்படின்ற ஈகோவை தூக்கி தூர போட்டுருங்க. மற்றவங்க சொல்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. சொத்து மற்றும் வாகனம் சம்பந்தமா புதுசா வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இல்லாட்டி புது காரு பைக் வாங்குறது, இது மாதிரி ஐடியாக்கள் இந்த மாசம் வரும். ஆனா அவசரப்பட்டு அட்வான்ஸ் கொடுக்காதீங்க. வில்லங்க சான்றிதழ் எல்லாத்தையும் முறையா செக் பண்ணுங்க. வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா மிதமான வேகத்துல போங்க. வண்டிக்கு இன்சூரன்ஸ் கரெக்டா இருக்கான்னு இப்பவே செக் பண்ணி வச்சுக்கோங்க. வேலை இடத்துல ஆஃபீஸ்ல உங்க பின்னாடி சிலர் புறம் பேசலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு கிரெடிட்டு மற்றவங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதை பார்த்து டென்ஷன் ஆகி சக ஊழியர்கள்கிட்டேயோ இல்லாட்டி மேனேஜர்கிட்டேயோ வாக்குவாதம் பண்ணாதீங்க. காலம் மாறும், உங்கள் உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம். கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான்றதால சனிக்கிழமைகளில் காலையில் இல்லாட்டி சாயங்காலம் சிவன் கோயில் இல்லாட்டி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சனிக்கிழமையில உடல் ஊனமற்றவர்களுக்கோ வயதானவர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச எளிய உதவிகளை செய்யுங்க. தெருவோர நாய்களுக்கு பிஸ்கட்டு இல்லாட்டி பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கிறது, இந்த மாதிரி உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய செயல்களை செஞ்சீங்கன்னா மன அமைதியை இதெல்லாம் தரும். நாலாவதாக நம்ம பார்க்க போகிற ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் பேச்சிலும் செயல்களிலும் ஒரு நிதானம் தேவைப்படுது. வாக்கு கொடுப்பதில் கவனமாக இருக்கணும். மகர ராசிக்காரங்களே இந்த மாதம் உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுத்துடாதீங்க. இந்த வேலையை நான் முடிச்சு தரேன், உனக்கு நான் இவ்வளோ பணம் தரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் செய்ய முடியாமல் போனால் அவங்களுடைய நம்பகத்தன்மை கெட்டுடும். அதே போல் ஜாமீன் கையெழுத்து போடுறத இந்த மாதம் முற்றிலும் தவிர்த்துடுங்க. வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவுகளை பிளான் பண்ணுங்க. ஆடம்பரத்துக்காக கடன் வாங்குற பழக்கத்தை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுங்க. கையில் இருக்கிற பணத்தை வச்சு எப்படி இந்த மாசத்தை ஓட்டலாம்னு திட்டமிட்டா மாச கடைசியில் யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய நிலைமை வராது. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கஸ்டமர்கள் வர்றதுல கொஞ்சம் டிலே ஆகலாம், இல்லாட்டி வர வேண்டிய பாக்கி பணம் கைக்கு வர்றதுக்கு தாமதமாகலாம். இதனால் பிஸ்னஸ் பார்ட்னர் கூட சண்டை போடாதீங்க. இது ஒரு தற்காலிகமான முடக்கம் தான். மனம் தளராமல் உங்களுடைய உத்திகளை மாற்றி முயற்சி செஞ்சால் மாதத்தோட 2வது பாதியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வெண்ணெய் காப்பு சாத்துறதோ இல்லாட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறதோ ரொம்ப நல்லது. சனிக்கிழமையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. ஒரு 4 பேருக்கு தயிர் சாதமும் இல்லாட்டி எலுமிச்சை சாதமும் வாங்கி கொடுத்தா அது உங்களுடைய கர்ம வினைகளை குறைச்சி தொழிலில் இருக்கிற முடக்கத்தை நீக்கி தன்னம்பிக்கையே தரும். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 4 ராசிகளுக்கான பலன்களும் பொதுவான ஜோதிட விதிப்படியும் கோச்சார கிரக நிலைகளின் படியும் கணிக்கப்பட்டவை தான். ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற தசா புத்திகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பலன்களை சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால இந்த 4 ராசிக்காரர்களும் ஐயோ நமக்கு ஏதோ ஆக போகுதுன்னு பயப்படவே வேண்டாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிற இடத்துல வண்டியை லேசாக ஸ்லோ பண்ணி ஓட்டுனா விபத்து இல்லாமல் போயிடலாம். அவ்வளோதான். பொறுமை, முறையான திட்டமிடல், குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, அப்புறம் இறை நம்பிக்கை, இவை 4ம் இருந்தால் எந்த கிரகத்தாலையும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கட்டும். நம்ம சேனலை, நம்மளோட சுபயோகம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு அற்புதமான ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.